வாழ்க்கையில நம்ம சிரிச்சுட்டு அமைதியா கடந்து செல்ல வேண்டிய சில தருணங்கள். 1. ஒரு விஷயத்த நம்ம ஒரு நபர்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஆனா, அத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது. 2. பிடிவாதக்காரங்கன்னு நல்லா தெரியுது. அவங்க நம்மள வீணா வம்புக்கு இழுக்கும்போது. 3. நம்மளோட சூழ்நிலை இதுதான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருந்தும், வார்த்தைகளால காயப்படுத்துறாங்க அப்படின்னும்போது. 4. நம்ம எப்பவோ செஞ்ச ஒரு தப்புக்கு பல தடவ மன்னிப்பு கேட்டும், அத திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும்போது. லைஃப்ல நம்ம ஏத்துக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள். 1. அன்பு. எவ்வளோ அன்பான உறவா இருந்தாலும் நம்மளோட கடைசி வரைய கூட வர முடியாது. அப்படி வரவும் மாட்டாங்க. ஒரு சில தருணங்கள நம்ம தனியா தான் கடந்தாகணும். அதனால அப்பப்ப கொஞ்சம் தனிமையையும் பழகிக்கோங்க. 2. பிரச்சனை. எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே ப்ராப்ளத்தோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அத கையாள்ற விதம் தான் நபருக்கு நபர் மாறுபடுது. அதனால இந்த மாதிரியான தருணங்கள்ல சோர்ந்து உட்காந்துராதீங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி, துணிச்சலோட அதுலேருந்து எப்படி வெளிய வரலாம் அப்படின்றதுக்கான வழிகளையும் கொஞ்சம் தேடுங்க. நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். அதனால நீங்க பார்க்குறதெல்லாம் உண்மை அப்படின்னு அப்படியே நம்பிராதீங்க. மத்தவங்க சொல்றத காதால கேட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துறாதீங்க. நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் தீர விசாரிச்சு முடிவை நீங்களே எடுங்க. நான் 2 விஷயங்கள் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். 1 சுயமரியாதை. நம்மளோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா, அது சுயமரியாதை தான். அதனால உங்களோட சுயமரியாதைய இழந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அடையணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. 2. திட்டமிடுதல். அதாவது பிளானிங். திட்டமிடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம, வெறும் தகுதியையும், திறமையும் மட்டும் வச்சு வாழ்க்கையில முன்னேறிறவே முடியாது. அதனால இந்த 2 விஷயங்கள்ல எப்பயுமே கொஞ்சம் கவனமாவே இருங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்ட 3 விஷயங்கள். 1. நம்மளோட உடலோ, உயிரோ நிரந்தரம் இல்ல அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தும், நம்மள சுத்தின உறவுகளும், நம்ம அன்பு வச்ச அந்த நபரும், நம்ம கூட கடைசி வரையும் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. 2. நம்ம ஒரு நபர் மேல அன்பா, அக்கறையா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக, அவங்களும் நம்ம மேல அதே அன்போடையும், அக்கறையோடையும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறது தவறு. 3. நமக்கு புடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல நமக்கு புடிச்சத தான் அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதோ தவறு. நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். அதனால நீங்க பார்க்குறதெல்லாம் உண்மை அப்படின்னு அப்படியே நம்பிராதீங்க. மத்தவங்க சொல்றத காதால கேட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துறாதீங்க. நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் தீர விசாரிச்சு முடிவை நீங்களே எடுங்க.